என் இனிய அன்புள்ளங்களே, நாம் 23/5/24 இருக்கிறோம். கன்னியர்களுக்குள் உத்தம கன்னிகையே, என் பாவங்களை வெறுத்து எப்பொழுதும் உம்மையே நாடி வாழ்ந்திட வரமருளும். நாளை ஒரு ஏழைக்காவது உணவளித்தல். நாம் தூயாவின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 22, 7, 8, 9. என்னை பார்ப்போர் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்தவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என்னை கருப்பையில் நின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே, என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே. நீதிமொழிகள் 10:31, 32. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் வாயினின்று ஞானம் பொங்கி வழியும், வஞ்சகம் பேசும் துண்டிக்கப்படும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் சொல்லில் இனிமை சொட்டும், பொல்லாரின் சொற்களிலே வஞ்சகம் பொங்கி வழியும். இன்றைய திருத்தூதர்கள் பணியிலிருந்து வாசகம். யாக்கோபு 5:1-6. கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அவ்வேலையாட்களின் கூக்குரல் ஆண்டவருக்கு செவி கேட்டியுள்ளது. பாருங்கள், இந்த உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு, இன்பமான வாழ்க்கைக்கு கொல்லப்படும் நாளுக்காக கொழுக்கப்படுகிறோம். நேர்மையாளரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தோம், ஆனால் அவர்கள் நம்மை எதிர்க்கவில்லை. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 9:41-50. இரு கை உடையவராய் நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமற்றவனாய் நிலை வாழ்வில் புகுவது நல்லது. பாருங்கள், நம்ம நிறைய விஷயம் நீதிமொழிகள் நம்மளுக்கு நீதிமொழிகளும் திருப்பாடல்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. நிறைய பேர் இப்படி தான், கொஞ்சம் நம்ம எதனா ஆயிட்டோம்னா இவ்வளோ பக்தியாக இவ்வளோ கோயிலுக்கு விசுவாசமாக ஓடுறாங்க, ஆனால் இவங்களுக்கு பாருங்கள் எப்படி அப்படின்வாங்க. ஆனால் கடவுள் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நீதிமான் விழுவான் 7 முறை, ஆனால் எழுவான். ஆண்டவர் அவனுக்கு கை கொடுக்குவார். வஞ்சக பேசும்னா துண்டிக்கப்படும். பார்த்தீங்களா, வஞ்சகம் ஆண்டவருக்கு வெறுக்கிறார். பொய்யை வஞ்சகத்தை வெறுக்கிறார். அதனால் நாம் உண்மையுள்ள நீதி நேர்மையுள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம். இன்றைய மரியன்னையின் நிகழ்வுகளில் ஒன்று, புனித சிலுவை யோவான் என்ற ஒருவர் சின்ன வயசுலேருந்து மரியாயிடம் பக்தி கொண்டு பலமுறை அவருக்கு தேவனை நன்மைகள் வேண்டி அவர் பெற்றுக்கொண்டது உண்டு. குறிப்பாக ஒரு சில நிகழ்வுகளில் உயிருக்கு ஆபத்தான அந்த வேளையில், அப்போ அவருக்கு ஒரு 13 வயசு இருக்குமா. 13 வயது அப்போ நடந்து கொண்டு இருக்கும்போது அவர் அப்போவே போய் சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் அவர் பிணியாளர்களுக்கு சுகப்படுத்துறது அவருக்கு ஒரு ஆசை. அவர் செஞ்சுருக்கிறார் அந்த பணியை. அப்போது ஒரு நாள் அவர் அந்த செஞ்சுன்னு இருக்கும்போது தவறி கிணற்றில் விழுந்துடுறாரு. அவ்வளோத்தான், அந்த மக்களெல்லாம் அழுகுறாங்க, ஐயோ அவர் தான் செத்துட்டார் இப்போ. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆழமான கிணறு. அப்போது அந்த கூக்குரல் இடுறாங்க. அவர் அந்த கிணறுக்கிட்ட கத்தும்போது அவர் சொல்கிறாரு, யோவான் மறுமொழி சொல்கிறாரு, அழாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஒரு கயிறை மட்டும் கிணத்துல போடுங்க, நான் மேலே ஏறி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களும் கயிறு போடுறாங்க. அவர் மேலே ஏறி அந்த ஆழமான கிணறுலேருந்து மேலே தன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்றதை ஒரு ஆச்சரியமாக அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. என்னன்னா, நான் கிணற்றில் விழும்போது தன் ஆடையை விரித்து பிடித்து தாங்கினார். யார்? ஒரு அழகிய பெண்மணி. அப்போ அவர் தண்ணீரில் அந்த மூழ்காதபடி அவரை காத்து கயிறை போடும் வரை அவர் அந்த கரங்கள்லேயே இருந்தாராம். அப்போ அந்த கயிறை போட்ட பிறகு அந்த புச்சின்னு மேலே வந்திருக்காரு. அப்போ அந்த அழகிய பெண்மணி தேவ அன்னை தான். அவருக்கு நேர்ந்த அந்த அறிகுறி இதை கேட்ட மக்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு அந்த கணமே எல்லாரும் நன்றி செலுத்தி, புனித சிலுவை யோவான் அந்த தன் மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாருன்னு மரியாவின் மீது நாளுக்கு நாள் அதிக பற்றும் அதிக விசுவாசமும் பெரிய திருவிழாக்களும் கொண்டாடி மக்கள் அதை நம்ப ஆரம்பித்து, ஒரு திருவிழா தான் அவருக்கு பிடிச்ச திருவிழா அன்னையின் இமாக்குலேட் கன்செப்ஷன். அந்த ஒரு நாளை அவர் ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடி அன்னை மரியாளுக்கு நல்ல சிறப்புரை எடுத்து ஊறி மக்களுக்கெல்லாம் நல்ல உதவி செஞ்சு வாழ்ந்து நல்ல மரணம் அடைஞ்சிருக்காரு. புனிதராகவும் உயர்த்தப்பட்டார். நாமும் மரியனை பற்றி கொள்வோம். விசுவாசத்தோடு ஜெபமாலை ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கை கைவிடாமல் அன்னை மரியிடம் நம் கெபியிலும் வீட்டிலும் ஜெபமாலை செய்வோம். ஒவ்வொரு மணிக்கும் நம்மளுக்கு பதில் உண்டு அன்னை மரியிடமிருந்து. நாம் இன்றைக்கு தாழ்த்தப்படலாம், கீழிறக்கப்படலாம், கேவலமாக்கப்படலாம்.
ஆனால் அன்னை மரியாள் நம்மளை உயர்த்துகிற நாட்கள், நம்மளை பார்த்து வெட்கப்படுற ஆட்களை நாம் சந்திக்கும் நாள் வரும். மனம் விடாமல் தைரியத்தோடு ஜெபிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.